செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவர் எங்களை இந்த பகுதியில் கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான அற்புதங்களுக்காகவும் அதிசயமான காரியங்களுக்காகவும் பாவத்திலிருந்து எங்களை மீட்டதற்காகவும் அதை நாங்கள் அறிவிக்க இங்கே வந்திருக்கிறோம். இயேசு இதை தான் சொல்லி இருக்கிறார், உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்ட விதத்தை இன்றைக்கு உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். என் வாழ்க்கையோ சரியில்லாத வாழ்க்கை. என் வாழ்க்கையிலே எல்லா விதமான சூழ்நிலைகளும் வறுமையும் கஷ்டமும் பாரவுமாக இருந்தது. யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லி நாங்கள் ஏறிக்கொண்டிருந்த நாட்களிலே இப்படியா இந்த வழி போக்கில் போகிற மாதிரி எங்களை போல இந்த கைப்பிரதிகளை கொண்டு வந்து கொடுத்து அவருடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் அதை கேட்கும் போது எங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வருமா, எங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா என்று சொல்லி ஏங்கி நின்னோம். அவர்களிடத்துல கேட்கும்போது இந்த இயேசு அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று சொல்லி அவர்களை எங்களுக்கு அதை அறிவித்தார்கள். அப்போது வழி சத்தியம் ஜீவனமான தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அதை நாங்கள் சொல்லுகிறோம். இவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நம்மளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து மரத்திலிருந்து இறங்கி வந்தார். ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில நமக்காக தந்தருளு இவ்வளவாய் நம்ம மீது அன்பு கூர்ந்தாராம். பாருங்க, பாத்தீங்கன்னா அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். நமக்காகவே, நம்ம பாவங்களுக்காகவே, நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கவே அவர் இந்த பூமிக்கு மானிட ரூபம் எடுத்து இறங்கி வந்து நமக்காக இந்த பூமியிலே தன் ஜீவனை கொடுத்து விளையக்கிரம் செய்திருக்கிறார். அவரால் தான் மீட்பு உண்டு, அவரால் தான் ரட்சிப்பு உண்டு. அவர் இல்லாமல் ரட்சிப்பில்லை. பாவம் மன்னிக்க ஒருவரும் இல்லை, பாவத்துக்கு பலி செலுத்த தேவையில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்காக பலியானார். இன்றைக்கு நாம் பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் அக்கரங்களை மன்னியும், நாங்கள் செய்த எல்லா விதமான தீமையான காரியங்களை எங்களை மன்னியும் என்று சொன்னார். அவர் நம்மளுக்கு மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஏன் என்று சொன்னா சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்லாத அவருடைய ரத்தத்தை ஒரு சொட்டு கூட அவர் உடலில் இல்லாதபடி கொடுத்தார். கடைசியாக அவர்களை சோதித்து பார்க்கும் போது ஈட்டியினாலே குத்தினார்கள். விழாவிலிருந்து தண்ணியும் ரத்தமாய் புறப்பட்டு வந்தது. பிறகு ஆண்டவரே அவருக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்து இன்றைக்கு நம்மை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு அந்த பாவத்தின் நிமித்தம் நமக்கு இவரிடத்துல நம்மளுக்கு விடுதலை உண்டு. இந்த இயேசு ஒருவர் தான் மன்னிக்கிறவர், இந்த இயேசு ஒருவர் தான் மீட்பை கொடுக்கிறவர், அவர் ஒருவர் தான் கர்த்தர், அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் இதை ஏன் சொல்லுகிறோம்னு சொன்னால், எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு யாரும் உதவி வர இல்லை, யாரும் எங்களுக்கு உதவி செய்ய இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா 10 மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம், கண்ணீரோடு இருந்தோம், வேதனையோடு இருந்தோம், துன்பத்தோடு இருந்தோம். இந்த இயேசுவை பற்றி எங்களுக்கு அறிவித்தபடினாலே, நாங்கள் அதை பின்பற்றினபடினாலே இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அதை சொல்லுகிறேன். இல்லை, நீங்கள் இந்த நிலையிலே யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களுக்கு உதவிக்கரம் கிடைக்குமா, எங்களுக்கு உதவி செய்வாரா, இந்த ஆண்டவர் எங்களை விடுதலையாக்குவாரா என்று சொல்லுவீங்கன்னா, நீங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே, இவர்கள் சொல்லுகிறார்களே நீர் விடுதலை தருகிற தேவன் என்று சொல்லி எங்களை விடுதலையாக்க உம்மால கூடும் என்று சொல்லுகிறார்களே, நான் நம்புகிறேன். இன்றைக்கு எனக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்றி எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை தந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படிக்காய் நான் உண்மை வேண்டுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பாவங்களையும் உங்கள் அக்கிரமங்களையும் நீ செய்த எல்லா உணர்வு உள்ள காரியங்களும் நன்றாய் தெரியும். அவை எல்லாம் அறிக்கை செய்து இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவீங்க என்று சொன்னார். இன்றைக்கு இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இந்த இயேசு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், வியாதி கூறுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். அவர் ஒருவரே அதற்காக பலியானார். அவர் ஒருவரே சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இந்த நாட்களிலே உங்களுக்கு இந்த விடுதலை வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை நம்புங்க. இந்த ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென்.